பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் பெற்றோர்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. இன்னைக்கு இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, பெற்றோர்களே நம் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கோடு கூட என்ன செய்யணும்னா வந்திருக்கிறேன். நாம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுப்போம், வாங்கி கொடுப்போம். அந்த பிள்ளைங்க கேட்கறது எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வோம்னா செய்ய வேண்டியது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கிற நம்முடைய தலையாய கடமை. ஆனால் பிள்ளைகளை தேவனுக்கு உகந்த வகையில் நீங்களும் நானும் வளர்க்குறோமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு சங்கீதம் ஒப்பிச்சா தான் அவனுக்கு காஃபி, இல்லை வசனம் ஒப்பிச்சா தான் காஃபி, டீ, இல்லை சாப்பாடு அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அப்படிலாம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போகிறது, சண்டே கிளாஸில் போய் உட்கார வைக்க வேண்டியது, பெற்றோர்கள் சர்ச்சைக்கு போய் உட்கார வேண்டியது, முடிஞ்ச உடனே அப்படியே கூப்பிட்டு வந்துடுறது. அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஏது சொல்லி கொடுத்தாங்க, அதை பற்றி எதுவுமே கேட்கறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவங்க டெய்லி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம், அதே நேரத்தில் பாட புத்தகத்தை படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறோம், அதே நேரத்தில் வேத புத்தகத்தை படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறோமா அப்படின்னா அது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். நாம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்குறோம்? வேத வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தில், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம் சொல்லுது. ஒரு பழமொழி இருக்குது, 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இது எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைங்களை நம்ம பழக்குவித்தோம்னா ஒரு காரியத்துக்கு, அது தன்னுடைய சுயமாக செய்ய வேண்டிய கிளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி தனக்கு தேவையான வேலையாக இருக்கட்டும், இல்லை படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அதை சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா, பெற்றோர்களாக இருக்கிற நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்க முதிர் வயது வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன செய்யறாங்க, குழந்தைகளா இருக்கும்போது, குட்டி பிள்ளைகளா இருக்கும்போது பிள்ளைங்க சொல்லுவாங்க, அந்த தாத்தா எப்படி சிரிக்கிறாரு, அந்த அங்கிள் எப்படி பேசுறாங்க அப்படின்னா அதை போல பேசி காட்டு அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு கள்ளங்கப்படம் கிடையாது, தெரியாது. அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்கள போலயே பேசி பேசி அவங்கள போலயே அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, அதை அப்படியே இந்த குட்டி பிள்ளைங்க வாங்கி வாங்கி ஃபாலோ பண்ணி பேசி இதை வச்சு பேரண்ட்ஸ் என்ன செய்யறதுன்னா சந்தோஷப்படுறது. இது மிகப்பெரிய ஒரு தவறான காரியம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை தகப்பனா இருக்கோ தாயா இருக்கோ ஏதோ ஃபோன் வருது அப்படின்னா வீட்டில் தகப்பனார் தாயார் இருப்பாங்க, பிள்ளைகிட்ட சொல்றது அந்த ஃபோனை, தம்பி ஃபோனை அட்டன் பண்ணி அப்பா இல்லைன்னு சொல்லிடு, அம்மா இல்லைன்னு சொல்லிடு, அம்மா அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலயே நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இது நல்ல விஷயமா அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயம். என்ன அப்படின்னா சின்ன வயசுலயே பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறோம்னா பொய் பேசுவதற்கு என்ன செய்யறதும் நம்ம பெற்றோர்களாக இருக்கிற நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இந்த தவறான செயலை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் கற்றுக் கொடுக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு சில மோசமான சம்பவங்களும் நடக்கும். வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த பிள்ளைங்க முன்னாடி உட்காந்துட்டு மதுபானங்கள் அடிக்கிறது, அப்புறம் சிகரெட்டு குடிக்கிறது, இது பிள்ளைங்களுக்கு முன்னாடியே செய்யறது. இது நாளடைவில் இந்த பிள்ளைங்க அவங்களுடைய குட்டி கண்கள் என்ன செய்யுதுன்னா பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்த்துக்கிட்டே இருக்குமா. வளர வளர இந்த பிள்ளைங்க வளர வளர ஏன் தன்னுடைய தாயாரை போல தன்னுடைய தகப்பனாரை போல நம்மளும் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி அதை அந்த பிள்ளைங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கமா மாத்திடுறாங்க. அதனால பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எதை கொடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களும் நானும் என்ன செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அவங்களுடைய கண்கள் தான் சின்னது, ஆனா அறிவு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான விஷயம். ஒரு நபர் ஜெராக்ஸ் கடைக்கு போனார். ஒரு பேப்பரை ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக ஜெராக்ஸ் கடைக்கு போனார். அப்போ அந்த ஜெராக்ஸ் கடையில் போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த ஜெராக்ஸ் கடைக்காரர் ஜெராக்ஸை கொடுத்தார். ஜெராக்ஸையும் கொடுத்தாரு, ஒரிஜினலையும் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த ஜெராக்ஸ் எடுக்க போனவர் அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரிஜினலை வாங்கி கீழே வச்சுட்டு ஜெராக்ஸில் உட்காந்து கரெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருந்தார். காசு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஜெராக்ஸில் கரெக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருந்தார்.
ரொம்ப நேரமா வேர்ட் பை வேர்டு ஒவ்வொரு வரிகளா வாசிச்சு அந்த அதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இதை வாட்ச் பண்ண அந்த ஜெராக்ஸ் கடைக்காரர் வந்து அந்த ஜெராக்ஸ் எடுக்க வந்த அந்த நபர்கிட்ட கேட்டார், ஐயா நீங்க என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் சொல்றாரா, இந்த பேப்பர்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், திருத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜெராக்ஸ் எடுக்க வந்தவர் சொன்னார். அப்போ ஜெராக்ஸ் கடைக்காரர் சொன்னாரா, ஐயா நீங்க திருத்த வேண்டியது நகலை அல்ல, அதாவது நீங்க கையில வச்சிருக்கிறது ஜெராக்ஸ். நீங்க திருத்த வேண்டியது எதனா ஒரிஜினலை தான் நீங்க திருத்தணும். அதை திருத்தினா தான் நம்ம அடுத்தது வந்து என்ன செய்ய முடியும், ஜெராக்ஸ் எடுக்கும் பொழுது தவறு இல்லாம எடுக்க முடியும். நீங்க நகலை திருத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த நகலை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, திருத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் எதுக்காக சொல்றேன்னு சொல்லி இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பெற்றோர்களா இருக்கிற நாம தான் ஒரிஜினல், பிள்ளைங்க ஜெராக்ஸ். சரியா? நம்ம பிள்ளைங்களை வந்து நீ அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி அவங்களத்தான் நம்ம குற்றப்படுத்துறோமே தவிர நம்மை நாம என்ன செஞ்சுக்கிட மாட்டோம், திருத்திக்கிடவே மாட்டோம். ஸோ மிக மிக முக்கியமான விஷயம், பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்குறோம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். முதலாவது நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நிறைய நேரத்துல பட்டங்களை அல்ல பண்புகளை கொடுக்க வேண்டும். முதலாவது நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பண்புகளை கொடுக்க வேண்டும். பட்டங்களை அல்ல. பட்டங்கள் படிப்பு தேவைதான், ஆனா அதை காட்டிலும் பண்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம். வேதவசனம் சொல்றது நீதிமொழிகள் 29:15, பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு பெற்றோர்கள் நம்ம நிறைய நேரத்துல பிள்ளைகளுக்கு படிப்பை பத்தி ரொம்ப கேர் பண்ணுகிறோம், படிப்புக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஏன் சண்டே ஆராதனைக்கு விட, சண்டே ஸ்கூலை விட, யூத் மீட்டிங்கை விட பிள்ளைகளை வந்து கோச்சிங்க்கு அனுப்புறோம், படிக்கிறதுக்கு அனுப்புறோம், ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு அனுப்புறோம். ஆனா எல்லாமே வந்து நல்ல விஷயம்தான். ஆனா சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. என் பிள்ளை நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், போலீஸ் ஆகணும், அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு, ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் மீட்டிங்க்கு, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பள்ளிக்கு நம்மளுடைய பிள்ளைங்களை அனுப்புறோமா? ஏதாவது எக்ஸாம் டைம் வந்துன்னா ஸ்பெஷல் கிளாஸ், என் பிள்ளை ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்காங்க, என் பிள்ளை கோச்சிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னதான் இருக்கட்டும், படிப்பு தேவைதான், இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன், படிப்பு தேவைதான். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியான முறையில நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, படிப்பு அவசியம். அதே நேரத்துல ஒரு நல்ல பண்பு இல்லாத பிள்ளைய வளர்த்து என்ன பிரயோஜனம்? வீட்டுல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க பிள்ளைங்க, ஸ்கூல் போயிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, பேரண்ட்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வருவாங்க, இல்லாட்டி ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க, இல்ல ஒரு கெஸ்ட் வருவாங்க. அவங்கள பார்த்து விஷ் பண்றதுக்கு கூட சொல்லி தர்றது கிடையாது. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய நேரத்துல அந்த வந்திருக்கிற கெஸ்ட வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா எதிர்த்து அவங்க வாட்டில் அவங்க ரூம் போயிரு. இது நல்ல பழக்கமா? தவறான பழக்கம். ஒரு ஊழியக்காரங்க வர்றாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அண்ணன் தோத்துறோம், ஐயா தோத்துறோம், நல்லா இருக்கீங்களா, இந்த வார்த்தை கேட்டுட்டு போனா கூட பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இங்கிட்டு கூடி போயிருது. எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம் யோசிச்சு பாருங்க. படிப்பு 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 முக்கியம்தான், ஆனா பேருக்கு பின்னாடி போடுறது தான் படிப்பு. ஒரு பண்பு இல்லாட்டி எல்லாமே வேஸ்ட். பெற்றோர்களே, முதலாவது பிள்ளைகளுக்கு நம்ம பண்புகளை கற்றுக் கொடுப்போம். இரண்டாவது விஷயம், பட்சபாதத்தை அல்ல பாசத்தையே நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:21 சொல்றது, முகதாட்சண்யம் நல்லதல்ல, முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்கிறான். இந்த வசனத்துடைய அடிப்படையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க பார்சியாலிட்டி பார்க்காதீங்க. 2 பிள்ளைங்க இருக்கு, 4 பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா இந்த பிள்ளை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பிள்ளை மேல பாசத்தை காட்டி, அதாவது மூத்த பிள்ளை மேல நல்ல பாசத்தை காட்டி இளைய பிள்ளை மேல ஒரு ஓரவஞ்சமா இருக்கிறது வந்து மிக மிக தவறான விஷயம். இதனால நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நீங்க மூத்த பிள்ளை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் மேல அன்பு செலுத்தி 2வது பிள்ளைக்கு மேல நீங்க அன்பு செலுத்தாம போயிட்டீங்கன்னா 3வது வேற ஒரு நபர்
இந்த இரண்டாவது பிள்ளை மேல அன்பு செலுத்தி என்ன செஞ்சாங்க, ஒரே ஒரு காஃபியோ இல்லாட்டி ஒரே ஒரு பிஸ்கட்டோ கொடுத்து என்ன செஞ்சாங்க, உங்க அம்மா அப்பா அப்படித்தான்டா, உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்லி அவங்க வேற மாதிரி என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு பிஸ்கட் தான், அதுதான் அந்த வசனத்தில் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இல்லை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லியிருக்காரு. கவனிங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னா எல்லா பிள்ளைகளையும் ஒண்ணு போல வளர்க்கத்தக்கதான ஒரு அறிவு பெற்றோர்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், வேணும். எல்லா பிள்ளைகளும் நம்மளுடைய பிள்ளைங்க தான். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஒருவேளை ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகிட்ட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி அந்த பிள்ளைய வந்து நல்ல கேரிங்கா வளர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, தெருவுக்குள்ள பிள்ளைகளை பழக விடும் போது நீ அந்த பிள்ளைகிட்ட சேராத, நீ இந்த பிள்ளைகிட்ட சேராத அப்படி தயவு செய்து என்ன செய்யாதீங்க. எந்த பேரண்ட்ஸும் எந்த பெற்றோரும் சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா தெருவில் இருக்கிற பிள்ளைங்களும் நம்ம தெரு பிள்ளைங்க தானே. அந்த பிள்ளைகளோடு எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம பிள்ளைங்களை பார்த்து மற்ற பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம தான் பணக்காரங்க, இந்த தெருவுலையே இந்த ஏரியாலேயே நம்ம தான் பணக்காரங்க, மற்றவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, அதனால அவங்கள்ட்ட அப்படிலாம் பேசக்கூடாது, பேசாத அப்படி தயவு செய்து ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, சொல்லி கொடுக்காதீங்க. இந்த பணம் பதவி இது எல்லாமே வந்து ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும். ஆனா உண்மையான பாசம் வந்து ஒரு காலத்துக்கும் என்ன செய்யாது, அழியவே அழியாது. கடைசியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3வது, பழியை அல்ல பேர் புகழை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சம்பாதித்து கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. ஒருவேளை நம்மளுடைய பிள்ளை வந்து ஏதாவது ஒரு தவறான காரியம் செஞ்சுட்டு வந்துட்டான் அப்படின்னா, நீ எதுக்கு ஆக மாட்ட, யூஸ்லெஸ், தேவையில்லாதவன் அப்படி இப்படின்ட்டு நிறைய வார்த்தைகளை போட்டு நம்மளுடைய பிள்ளைகளை வந்து பழி சொல்லாம அந்த பிள்ளைய என்கரேஜ் பண்ற மாதிரி, அவனை பூஸ்டப் பண்ற மாதிரி அவனை வந்து நம்மளுடைய பிள்ளைய வளர்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நமக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பாங்க. நம்மளுடைய பேர் காப்பாத்துற அளவுக்கு அந்த பிள்ளை வந்து என்ன செய்யணும், ஓங்கி வளர்ந்து நிற்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த பிள்ளை பழி சொல்லி 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 வளர்க்கப்படுதோ அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையும் கெட்டு தன்னை சுத்தி இருக்கிற சமுதாயம் கெட்ட சமுதாயத்தோடு கூட என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க உள்ள மாட்டிக்கிறாங்க. ஆனா பெற்றோர்கள் வந்து அவன் ஏதாவது ஒரு தவறான செயல் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை பிள்ளைகளை வந்து ஒரு பழிச்சொல் சொல்லாம அவன் எனக்கு பெயர் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைய என்கரேஜ் பண்ணி, தம்பி இந்த வழியில போனா இது ஆபத்தானது, இந்த வழி மோசமான வழி, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைய தட்டி வளர்க்கும் போது பேரண்ட்ஸுக்கு அந்த பிள்ளை பேர் புகழை ஏற்படுத்தி கொடுப்பான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அன்பான பெற்றோரை 3 விஷயத்தை நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா இந்த நேரத்துல கவனிச்சோம். முதலாவது, நம்ம பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், பண்புகளை கொடுக்க வேண்டும், பட்டத்தை அல்ல பண்புகளை கொடுக்க வேண்டும் சொல்லி பார்த்தா. 2வது, பட்சபாதத்தை அல்ல பாசத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். 3வது, பழியை அல்ல பேர் புகழை கொடுக்க வேண்டும். இந்த 3 விஷயத்தை நம்ம நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு படிப்பு 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 அப்படின்னு சொல்லி படிப்புக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், இல்ல அதே நேரத்துல பார்சியாலிட்டி பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். ஒருவேளை நீங்க உணர்த்தப்பட்டீங்கன்னா இன்னைக்கே தயவு செய்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம தியாகம் பண்ணணும், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளுடைய பேரை வந்து காப்பாற்றுற அளவுக்கு உயர்த்தி வைப்பாங்க. ஸோ பிள்ளைகளுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்கும் யோசிச்சு பாருங்க.